இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடைஞ்சிட்டு கொத்தரங்காய் பொரியல் தான் வந்து பண்ண போறேன். கொத்தரங்காய் பொரியல் விம்மியாக்கு பிடிக்காது. ஆனாலும் ஸ்கூலுக்கு குடுத்து விட்டா காலி ஆயிருங்கிறதுனால இன்னைக்கு கொத்தரங்காய் பொரியல் பண்ண போறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பாசிப்பருப்பும், துவரம் பருப்பும் நல்லா கழுவிட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா பருப்பு ஒரு சைடு வெந்துட்டு இருக்க டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக கொத்தரங்காவையும் கட் பண்ணி அதை உப்பு போட்டு ஒரு சைடு வெந்துட்டு இருக்கு. பருப்பு நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் கீரையை கழுவிட்டு அந்த பருப்போட சேர்த்தாச்சு. இப்போ வந்து காய் நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு கொத்தரங்காய் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பொரியல் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க காயும் சேர்த்துட்டு அதில் உள்ள ஈரம்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொத்தரங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். கீரையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கடைஞ்சிட்டு அதில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். கீரையும் வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான் வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ